Welcome to PHG IMSR Hospital STP. Generally, sewage treatment plant different treatment process. Here we will see activated sludge process. First of all, screening process. Screening means removal of floating materials. Looks like banana peels, plastic papers, then sticks, etc. Screening நீங்க பார்க்க போனா அந்த floating materials நமக்கு தேவையில்லாத materials வந்து remove பண்றதா screening process. Okay, then screening afterwards going to collection tank. Generally treatment system is three types. One is STP, another one is ETP, then WTP. STP means sewage treatment plant. The domestic wastewater is known as sewage. Then ETP means effluent treatment plant. The industrial wastewater is known as effluent. Then WTP means water treatment plant. Water treatment plant நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணியிலேருந்து இப்போ நம்மளுக்கு ட்ரிங்கிங்காக வாட்டர் எடுக்கணும், அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டியை நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது வந்து WTP, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஆல் தி எஃப்ளூயன்ட் கலெக்டட் திஸ் டேங்க். அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து இந்த சீவேஜ் வந்து கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கேண்டீன், டயட்ரி, மெஸ், ஹாஸ்பிட்டல், பாத் வாட்டர், அது டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து இங்கே வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் ஆகல. இதோட கேரக்டரைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மிட்டியாக இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிலேருந்து வர வாட்ரு பாத் வாட்டருக்கும் pH வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாம் நம்மளுக்கு வந்து யூனிஃபார்மிட்டியாக பண்ணி கொடுக்குறதுக்காக கலெக்ஷன் கம் ஈக்குவலைசேஷன் டேங்க். இங்கே வந்து ஈக்குவலைசேஷன் எப்படி ப்ராசஸ்னாங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ஏரேஷன் டிஃப்யூசர் மூலமாக நாங்கள் மெக்கானிக்கல் ஏரேஷன் கொடுக்கல, இங்கே வந்து யூனிஃபார்ம் மிக்சிங் நடக்கும். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் ஹார்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் பிஓடி சிஓடி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் மெயின் கான்செப்ட் வந்து ரிமூவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அண்ட் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். Then what is BOD mean? The BOD means amount of oxygen required by microorganism using decomposable of organic matter under aerobic condition. அதாவது வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படிங்கிறது. அந்த ஆக்சிஜன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஏரேட்டர் மூலமாக நம்மளுக்கு வந்து ஏரேஷன் மூலமாக இதுக்கு ஆக்சிஜன் கொடுப்போம். எந்த ஒரு உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டிஓ லெவல் வந்து 1 to 3 ppm இருந்தால் தான் அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சர்வைவல் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் என்ன ஒர்க் பண்ணா அப்படின்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் டீகம்போஸ் பண்ணும். இதுதான் இதோட மெயின் ஒர்க். உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோப்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரேஷன் மூலமாக கொடுப்போம். அந்த ஆக்சிஜன் எவ்வளவு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 to 3 ppm. இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ். இதை நம்ம கொடுக்கையில் இதில் இருக்கிற வந்து ஆர்கானிக் மேட்ரு அந்த ஃபுட்டை இதை வந்து கன்சம்ஷன் பண்ணிக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இதை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற லோடு, அதாவது வந்து ஆர்கானிக் லோடு வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸோட சிம்பிள் டெக்னாலஜி. ஓகே, பட் தென் இதில் வந்து எக்ஸஸாக ஸ்லட்ஜ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்லட்ஜ் ட்ரையிங் பெட்டுக்கும் தென் வந்து அதுக்கு அடுத்த எக்ஸஸ் ஸ்லட்ஜை வந்து நம்ம செட்டிலிங் டேங்க் கொண்டு போய் செட்டில் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ஸ்லட்ஜை வந்து நம்ம ட்ரையிங் பெட்டுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். இதில் வந்து ஸ்லட்ஜ் வந்து 1500 mg/L to 3000 mg/L வந்து நம்ம ஸ்லட்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்லட்ஜுக்கு பேர் வந்து MLSS, மிக்சர் லிக்விட் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். MLSS மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் இதில் இருக்கிற வந்து மைக்ரோப்ஸ் தான் வந்து நம்ம வந்து MLSS அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லுவோம். நம்ம அதில் என்னென்ன மைக்ரோப்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோஜோவா, நெமட்டோட்ஸ், மெட்டாஜோவா இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் எல்லாம் இதில் வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு. இதில் க்ரோத் ஆக உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் அது வந்து டீகம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து இதான் வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தோட ப்ராசஸ். எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக இருந்தாலும் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓடி சிஓடி ரிடக்ஷன் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கே நடக்கும்னா இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் சிஸ்டத்தில் தான் நடக்கும். உங்களுக்கு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிலிங் டேங்க் 1. இந்த செட்டிலிங் டேங்க் 1ல் என்ன ப்ராசஸ் நடக்குன்னா இதிலிருந்து வர்ற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் டியூப் மாதிரி ஒரு கோனிக்கல் பாட்டம் ஷேப் இருக்குது. இங்கேருந்து வர எக்ஸஸ் ஸ்லட்ஜ் எல்லாம் வந்து இதில் செட்டில் ஆகிடும். சேம் வந்து கிளாரிஃபையர் மெக்கானிசம் தான் இந்த டேங்க்கில் இந்த ப்ராசஸ் தான் நடக்கு. இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகியும் உங்கள் ஓவர்ஃப்ளோ கிளியர் வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வந்து தென் செட்டிலிங் டேங்க் 2க்கு வந்து பாஸ் ஆகும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிலிங் ஆகிற சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து நம்ம பம்பிங் இன்டு தி ஸ்லட்ஜ் ட்ரையிங் பெட்ஸ் 1/3 of sludge is returned into the biological tank. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இதில் நடக்குது. உங்களுக்கு அந்த ட்ரையிங் பெட்டில்
வந்து பம்பிங் பண்ணுற அந்த ஸ்லட்ஜ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மேன்யூராக வந்து கார்டனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் செட்டிலிங் டேங்க் 1, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிலிங் டேங்க் 2. செட்டிலிங் டேங்க் 2ல் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர எக்ஸஸ் சஸ்பெண்டட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா ரிமைனிங் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பார்ட்டிகல்ஸ் இதில் வந்து செட்டில் ஆகிடும் உங்களுக்கு இந்த டேங்க்கில். தென் இதுக்கப்புறம் செட்டிலிங் டேங்க் 2லேருந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஃபீட் சம்ப்பு. இங்கேருந்து தான் ஃபில்டர் ஃபீட் சம்ப் வந்து பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேண்ட் அண்ட் கார்பன் ஃபில்டருக்கு நம்ம வந்து பம்ப் பண்ணுறோம். ஆஃப்டர் சேண்ட் அண்ட் கார்பன் ஃபில்டர் வந்து நம்ம வந்து யூவி வழியாக பம்ப் பண்ணி பாஸ் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம கார்டனுக்காக ரீயூஸ். தென் ஃபில்டர் ஃபீட் சம்ப்லேருந்து நம்ம வந்து பம்பிங் டு ஆக்டிவேட்டட் கார்பன் அண்டு சேண்ட் ஃபில்டர். இந்த கார்பன் அண்ட் சேண்ட் ஃபில்டரோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா வர்ற சஸ்பெண்டட் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அது வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கிளியர் வாட்டர் நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இந்த கிளியர் வாட்டரை எங்கே பாஸ் பண்ணுவோம்னா யூவி. ஜென்ரலி ஹியூமன் வேஸ்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஈகோலை பாக்டீரியாஸ். இந்த ஈகோலை பாக்டீரியாஸ் நம்ம வந்து கில் பண்ணி கிளியர் வாட்டர் கொடுக்கணுன்னா நம்ம வந்து யூவி வழியாக பாஸ் பண்ணணும். இந்த யூவி லேம்பில் தான் வந்து அந்த ஈகோலை நம்ம வந்து கில் பண்ண முடியும். யூவி வழியாக பாஸ் பண்ணி தென் ஃபைனல் வாட்டர் இஸ் treated water is sent to the various garden and lawn purpose. Future will go to flushing purpose. That's all. Collection cum equalization tank. All the wastewater collected from this tank. Collected then equalization. Equalization, the wastewater is different sources of wastewater coming from different places. Each place is a different character. Even bath water is pH is 6.5 or 7. Then kitchen wastewater is pH is 8. So the uniformity is very important. The equalization is given by mechanical aeration. After collection tank, the water pumping into the USBR. USBR means upflow anaerobic sludge blanket reactor. After equalized water entering into the USBR tank, USBR is a anaerobic process. Bacteria survival without oxygen is known as anaerobic. 60% of BOD removal in this tank. Wastewater enter from the bottom and flows upward. This is called upflow. A main function is anaerobic bacteria break down the organic material by anaerobic digestion. Final end product methane and carbon dioxide is released. USBR is a mainly 5 zones. First zone is inlet zone. Inlet zone uniform distribution of effluent. Second zone is sludge blanket zone or reaction zone. Here holding the granular biomass and allows biochemical reaction to takes place. Biochemical reaction means anaerobic digestion takes place. Here biogas is produced. Most of the methanogenesis bacteria present in this zone. Third one is settling zone, clarifier zone, provide opportunity for solid settling at the bottom side. Fourth zone is gas liquid solid separation zone. Gas is collected collection pipe, liquid is enter further treatment, solid is settled in the settling zone. After USBR, sewage entering into the anoxic tank. Anoxic is used for DO maintenance and denitrification purpose. Then after anoxic treated water entering into the SBR. SBR means sequential batch reactor. It is a aerobic process. USBR is a anaerobic process. SBR is a aerobic process. SBR means sequential batch reactor. All treatment steps are done in single tank. SBR is a 5-step process. Here 80% of BOD COD reduction takes place. It is one of the batch process. It is 5-step of process. First step is filling. Raw water is introduced into reactor and mixed with biomass for a bioreaction. Step 2 is reaction. Reaction means aeration is used for BOD removal and biochemical reaction takes place. Step 3 settling. Settling of sludge. Suspended solid settled in this step. Step 4 decanting. The treated sewage water is decanted. Step 5 is ideal. Excess sludge periodically pumping into the sludge drying bed. Ideal stage is removal of sludge. Ideal stage is used for removal of sludge. SBR is one of the batch process. SBR system there is no need for return activated sludge system. மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிஆருக்கு எஸ்பிஆருக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏனரோபிக் ப்ராசஸ், இது வந்து ஏரோபிக் ப்ராசஸ். அங்கே வந்து ஏனரோபிக் பாக்டீரியா சர்வைவல் ஆகும், இங்கே வந்து ஏரோபிக் பாக்டீரியா சர்வைவல் ஆகும். தென் எஸ்பிஆருக்கும் ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ் ப்ராசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செட்டிலிங் பயாலஜிக்கல் ரியாக்ஷன் செப்பரேட் டேங்க்கில் நடக்கும், இங்கே வந்து செட்டிலிங் பயோகெமிக்கல் ரியாக்ஷனும் சேம் டேங்க்கில் நடக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள
different. After SBR water collected into filter feed sump, this treated sewage pumping to PSF and ACF. PSF means pressure sand filter and ACF means activated carbon filter. Both filter is used for mainly removal of turbidity, color and odor and remaining suspended solids. PSF, pressure sand filter, filled multiple layer of sand with variety in size. ACF means activated carbon filter, filled activated carbon such as coconut shell, bituminous mostly used. SBR process complete பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா filter feed சம்புக்கு வாட்டர் வருது. இங்கிருந்து pumping into the sand and carbon filter. சேம் ப்ராசஸ் தான். sand and carbon filterல பார்த்தீங்கன்னா excess of suspended solids particles வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதில் பாஸ் பண்ணுற sand and carbon filter. After sand and carbon filter then passed through the UV lamp. UV lamp பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோலை பாக்டீரியா கில் பண்ணுறதுக்காக நம்ம UV lamp வழியாக பாஸ் பண்ணி தென் ஃபைனல் ட்ரீட்டட் வாட்டர் வந்து நம்ம ட்ரீட்டட் வாட்டர் டேங்கில் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து கார்டனுக்கு வந்து நம்ம பம்ப் பண்ணுறோம்.